கண்களாலே. ஏம்மா மலரு, கொஞ்சம் குடிக்க காப்பி எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேன்யா. அத்தா இந்தாங்க காஃபி குடிங்க. எட்டி, என்ன இன்னைக்கு நீ வந்திருக்க? காலேஜுக்கு போகலையாட்டி? ஏ தாத்தா, உன்னை ஏட்டி ஏட்டின்னு சொல்லாதான் சொல்லியிருக்கேன்ல தாத்தா. என் பேரை சொல்லியாச்சு நீ கூப்பிடு தாத்தா. ஆமா, நான் கூப்பிட்டோன்னே இவ குறைஞ்சு போயிட்டா. நான் ஏட்டின்னு கூப்பிடக்கூடாதா? போடி, நான் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். தாத்தா பாரு, நான் இந்த ஊரை விட்டு போகல, உன் மண்டையை ஒரு நாள் உடைக்கட்டா பாறேன். அடி பாதவத்தி, மண்டைய உடைச்சிருவ நீ. உன்னை கட்டி கொடுத்து உன் புருஷன் கூட வந்தாலும் நான் உன்னை ஏட்டின்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடுவேன் தாத்தா, கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு, எவ்வளவு நாள் கூப்பிட போற நீயும் பாப்போம். போட்டி, 7 ஊருக்கு வாய் பேசுவ. உன்ட வாயை கொடுத்துட்டு சமாளிக்க முடியாது. அப்படி வா வலிக்கு. என்னை பார்த்து பயந்தியா தாத்தா? இதே பயத்தோட எப்போதும் இருந்துக்கோ. ஆமா ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். போட்டி இவளே, நீங்க காலேஜுக்கு போகலையாட்டி? நீ அடங்க மாட்ட தாத்தா, நீ இப்படியே சொல்லிட்டே இரு. இன்னைக்கு காலேஜ் லீவு, அதான் உன்னை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். சரி சரி, வந்தது நல்லதா போச்சு. உனக்கு வேற லீவா? ஊர்ல இருந்து பேத்திமாரோ பிள்ளைங்க வந்திருக்கு. நீ கூட்டிட்டு போயிட்டு வெளியில அப்படி சுத்தி பார்த்துட்டு வாங்க. அப்படியே தாத்தா, ஒரு வழியா உன் பேத்திமாரங்க வந்துட்டாங்க போல. அவங்கள பத்தியே பேசிக்கிட்டே இருப்பியே. ஆமா ஆமா, வந்துட்டாங்க. அவளும் உன்ன மாதிரிதான் சரியான வாயாடியா இருக்கா. ஏ போ தாத்தா, உன்ட இப்படி பதிலுக்கு பதில் பேசியே நீ என்னெல்லாம் பேசுற? நான் மட்டும் ஊமையா நீ பேச கேட்டுட்டு இருந்தனோ? என்னெல்லாம் சொல்லுவ நீ? அடிப்பொடி, 7 ஊருக்கு வாய் பேசுவா. அம்மா லட்சுமி, ஓ லட்சுமி இங்க வா. இதோ வரேன்ப்பா. அம்மா அது யார் தாத்தா? உன் மவளா? ஆமாட்டி, ஆமா வாயாடி. என்னப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க? அம்மா அப்பா இது யாரு? இவாளாம்மா. இவ சொல்லுத அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்ல. ஏ தாத்தா, இப்ப நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? யாருப்பா நல்லா பேசுறாளே? சொல்லுத அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லம்மா இவா. ஏ தாத்தா, இப்ப என்ன பத்தி நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? இருடி போறேன், சொல்லுதேன். வேற யாருமா, நம்ம மலருமாவா. காலேஜ் படிக்கா. அப்பப்போ வருவா, வந்து பார்த்துட்டு போவா. தாத்தா தாத்தான்னு காலையே சுத்தி வருவா. நல்ல புள்ளம்மா, பசக்கார புள்ள. அப்பப்போ வருவா, மருந்து மாத்திரை எடுத்து தருவா. கை கால் வலிக்குன்னா அமுக்கி விடுவா. தாத்தா சாப்பிடுங்க தாத்தா, நல்ல பாசமா பாப்பாம்மா. ஓ அப்படியா? சரிப்பா சரி, நல்லா பேசுறாளே. அதெல்லாம் நல்ல வாய் பேசுவா, சரியான வாயாடி. அதே மாதிரி பாசக்காரியும் உம்மா, நல்ல புள்ள. ஏம்மா உன் பேர் என்ன? பவி. ஓ நீதான் அந்த பவியா? நேற்று புள்ள உங்க அம்மா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தா, பவி பவின்ட்டு. நீதான் அந்த பவியா? காலேஜ் இந்த வருஷத்தோட முடிய போதுன்னா உங்க அம்மா? ஆமா ஆமா அத்தை, இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சிடும். ஆமா, இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சிடும். இந்த அம்மையாருக்கும் அடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தீதான். என்னது கல்யாணமா? சும்மா இரு தாத்தா, நீ வேற. படிச்ச படிப்புக்கு கொஞ்சமாச்சும் வேலை பார்க்கண்டாமா? கல்யாணம் இப்ப அது ஒண்ணுதான் கேடு. சும்மா இரு. ஆமா போடி, இவ வேலைக்கு போய் தான் காப்பாத்த போறா. சும்மா இரு தாத்தா, உன்னை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு தாத்தா. நல்லா பேசுறீங்கப்பா ரெண்டு பேரும். ஆமாம்மா, வாய் அடிப்பா, நல்லா பேசுவா. ஒரு நாள் வரலன்னாலும் தேடதான் செய்யும். நல்ல புள்ள, பாசக்கார புள்ளம்மா. தாத்தா தாத்தான்னு வந்து பேசிட்டே இருப்பா. சரி சரி தாத்தா, என்ன புகழ்ந்தது போதும். திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சரி தாத்தா, எங்க உன் பேத்திமாரெல்லாம் ஆளே காணும்? ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். 2 பேரும் எங்கம்மா? ஆளையே காணும். வெளியில வருவாங்க, கொஞ்ச நேரம் பேசலாம் பார்த்தேன். உள்ளேயே இருக்காங்களே, என்னமோ பண்ணுதாங்க பிள்ளைகளு. நேற்று கொஞ்சம் அலைச்சல்லப்பா, அசதியா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன்ப்பா, இப்ப வருவாங்க. சரிம்மா சரி, தூங்குனா தூங்கட்டும்மா பிள்ளைகளு. அம்மா, உனக்கு பிடிச்ச கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நல்லா பொங்கி சாப்பிட்டுட்டு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கம்மா. அப்பா ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன்ப்பா. உங்க மருமக வேற ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க, எப்போ வருவேன்னு கேட்டாங்கப்பா. ஏன் அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போறோமா? வாடி வா. ஏன் வரும்போதே கணிச்சுக்கிட்டு வர? உனக்கு ஊருக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அக்காளுக்கு ஆஃபீஸ் போகணும், அந்த எண்ணம்லாம் இல்லையோ? அதெல்லாம் இருக்கு, யாரு இல்லைன்னு சொன்னா? சும்மா இருங்கம்மா. எவ்வளோ நாள் கழிச்சு தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம், கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோமே. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. அப்பா வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, போயிட்டு வருவோம். இன்னொரு நாள் அப்பாவை கூட வரலாம்.
ஏம்மா சும்மா இருங்கம்மா. வர வழியிலே இந்த ஊர் என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? கார்ல இருந்து பார்க்கும்போது ஒரு 2 நாள் மட்டும்மா எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு பைய போவோம்மா. ப்ளீஸ்மா, இனிமே நம்ம என்னைக்கு வருவோம்? ஷாலினி, நீ இப்ப வாயை மூடிட்டு இருக்கியா இல்லையா? ஏம்மா லட்சுமி, பிள்ளைய திட்டாத. எத்தனை வருஷம் ஆகுது அப்பா வீட்டுக்கு வந்து? இப்போதான் வந்திருக்க, வந்த உடனே ஓட போறேங்க. 2 நாளா கல்யாண வீடு அங்கேயும் அலைஞ்சீங்க, நல்லா கூட பேச முடியல பிள்ளைங்கிட்ட. அதானே, இன்னும் நல்லா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தாத்தா. இரும்மா லட்சுமி, கூட 2 நாள் நானும் மருமகன்கிட்ட பேசுறேம்மா. நீங்க வந்த பிறகுதான் வீடே கலகலன்னு இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்ப போறேங்க, 2 நாள் இருந்துட்டு போ. அதானே, நல்லா சொல்லுங்க தாத்தா, இன்னும் சொல்லுங்க அவங்க கிட்ட. ஏடி ஏண்டி சாலினி, நீயும் ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சரிப்பா, 2 நாள் ஆயிட்டே ஊருக்கு போகலாம் பார்த்தேன், அவங்க வேற கூப்பிட்டுட்டு இருந்தாங்களேன்ட்டு. சரிப்பா, நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீங்க வருத்தப்படாதீங்க. சரிம்மா சாலினி, நீ வருத்தப்படாத. அதான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம்ல, 2 நாள் இருந்துட்டு போவா. ஐயோ, அப்பா வேற என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த மனுஷங்கிட்ட என்னன்னு சொல்ல வரலன்ட்டு. ஏடி நீ வந்துட்ட, அக்கால எங்கடி? அவ ஒரு கிறுக்கி. நேத்தை வச்சு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எழுது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காளா? உனக்கும் உங்க அக்காளுக்கு வேலை கழுதையே இல்லை, போங்கடி. சரிம்மா சாலினி, அக்கா வந்த பிறகு நீ பவி எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு வாங்கம்மா. உங்களுக்கு கூட்டு போவா பவித்ரா, நல்லா இருக்கும். இங்க எல்லா பக்கம் போயிட்டு வாங்கண்ணே. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். இனி இந்த மனுஷங்கிட்ட வேற ஃபோனை போட்டு சொல்லணும். அவர் வேற என்ன சொல்ல போறாரோ. சும்மாவே போகக்கூடாதுன்னு சொன்னாரு. ரொம்ப வருஷம் ஆயிட்டே அப்பா பார்க்கணும்னு சொன்னோன்னு தான் விட்டாரு. இனி என்ன பண்ண போறாரோ, இதை வேற சொன்னா. சரிம்மா லட்சுமி, மலர் சமையல்லாம் பண்ணுவா. சாப்பிட்டுட்டு நீயும் போனா போயிட்டு வாமா பிள்ளைங்க கூட. இல்லைன்னா பிள்ளைங்க போயிட்டு வரட்டும் பவி கூட. அவ எல்லா பக்கம் கூப்பிட்டு போயிட்டு வருவா பத்திரமா. இல்லப்பா, நான் போகல, பிள்ளைங்க மட்டும் வேணா போயிட்டு வரட்டும்பா. பவி, அவங்களுக்கு முன்ன பின்ன இந்த ஊரை பத்தி தெரியாது. 3 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளைங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரி தாத்தா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நீ போய் தூங்கு போய். சரிம்மா, சரி பெரிய மனசி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் போய் குறுக்க சாய்க்கேன். சரிடி, போறதெல்லாம் சரி, பார்த்து போங்க. உங்க அக்காளுக்கு என்ன ஆயிட்டு? ஏன் அமைதியா இருக்கா? எனக்கும் என்னன்னே தெரியலம்மா. நைட்டெல்லாம் அவ தூங்கவே இல்லை, ஏதோ பொழப்ப மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாம்மா. பயமா இருந்துச்சு அவ கிட்ட படுக்கவே. டி சாலினி, என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா, உண்மையாதான். எனக்கே பயமா இருந்துச்சு பக்கத்துல படுக்கவே. படுப்பாளோ எந்திப்பாளோ, படுப்பாளோ எந்திப்பாளோ, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாம்மா. டி நல்லா தானே இருந்தா நேத்து அக்கா? தலை தானே வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க? உண்மையா சொல்லுதியா போய் சொல்லுதியா? ஏம்மா யாம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? நான் என்ன பேசினாலும் நீங்க நம்ப மாட்டீங்களாம்மா? உண்மையதான் சொல்லுதேன். வேணா போய் பாருங்களேம்மா, கட்டில படுத்தே இருப்பா. நம்ம வீட்லலாம் அவ இப்படி இருக்கவே மாட்டாள்ல. இவ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஏம்மா என் பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு? ஏய் யாழினி, சுப்பா எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்குப்பா இவங்க கிட்ட. நானும் எவ்வளவு நேரம் சோகமா இருக்க மாதிரி நடிக்க. ஹாய் பவி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். அம்மா, இவ்வளவு நேரம் ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, உங்க அக்காவை பத்தி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்த. இப்போ என்ன டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட உங்க அம்மா போனோன்னு? அது எல்லாம் அப்படித்தான், எங்க வீட்ல எப்போதும் அப்படித்தான் நடக்கும். ஏய், அப்ப உங்க அம்மா கிட்ட ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிட்டு இருந்த உங்க அக்காவை பத்தி, அதெல்லாம் உண்மை இல்லையா, பொய்யா? ஆமா ஆமா, இது எப்போதும் நடக்க வழக்கம் தான். நான் அப்படிதான் பண்ணுவேன். ஹேய், என்னடி இப்படி சொல்லுத? அப்ப உங்க அக்கா ஒண்ணு பண்ண மாட்டாளா? ஏன் ஒண்ணு பண்ண மாட்டா? அதெல்லாம் நல்லா விட்டாளே, சும்மா நல்லா அடி அடிப்பா, 2 அடி அடிச்சிட்டு போறா. நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி. போங்கடி. சரி போய் ரெடி ஆவுங்க, கிளம்புவோனே. ஓகே ஓகே, கிளம்புறோம். ஏய் யாழினி, யாழினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தங்கச்சி உன்னை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த நாய் வேற அங்க போய் என்ன சொல்லி வச்சுச்சு தெரியலையே. யாழினி, என்ன ஆயிட்டு? யாழினி, என்னம்மா ஆயிட்டு? ஏன் தங்கச்சி ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு என்னம்மா ஆயிட்டு? நான் நல்லா தானே இருக்கேன். நீ என்னட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? அவ என்னலாமா சொன்னா? ஏம்மா அவ என்ன சொன்னா? நீ நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா? படுக்கியா எந்திக்கியா, படுக்கியா எந்திக்கியா,
இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காமா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆயிட்டு? வரியா கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வருமா? மந்திரிச்சிடாது வரலாமா? பூக்கு வச்சுட்டு என் பிள்ளை கல்யாண வீட்டுக்கு அங்கேயும் அலைஞ்சிச்சே, எதுவும் பிடிச்சிட்டோ காத்து கருப்பு. ஏம்மா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. அவ ஒரு லூசுக்கு இருக்கி, அவ சொல்லுதான்னு நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அதை கேட்டுட்டு எனக்கு என்னன்னா நல்லாதாம்மா இருக்கேன். தலைவலிக்கு நைட்டே சொல்லிட்டு இருந்தேன், அதான் கொஞ்ச நேரம் தூங்குவோமேன்னு படுத்திருந்தேன். அதுக்கு அவ அப்படி சொல்லியிருப்பாம்மா. அவ சொல்ல கேட்டுட்டு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. அப்படியா? சரிம்மா, நீ வேணா தூங்கு. நானும் அவ வந்து சொன்னு பயந்துட்டேன்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தோன்னா தலைவலியெல்லாம் இப்போ சரியாயிட்டு. இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போகிறேன். சாலினி நாயி, நீ என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க என்னை பற்றி? நான் பாட்டி உன்னை கொல்லாம விட மாட்டேன் இன்னைக்கு. அக்கா, எடி யாழினி, வா வா உள்ள வாடி மவளே, உனக்கு இருக்கு இப்போ. வந்துட்டியா? வா வா அப்படியே கிட்ட வா, உனக்கு இருக்குட்டி இப்போ. எடி அக்கா, என்ன நீ படுத்து தானே இருந்த, இப்போ என்ன எந்திரிச்சு நிக்க? தூங்கி முழிச்சிட்டேன், அதான் எந்திரிச்சு நிக்க. கொஞ்சம் வேலை இருக்கு, இங்க வா கிட்ட. ஏண்டி அக்கா? எடி அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வெளியில சுத்தி பார்க்க போறோம், தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்க வாடி நீ கொஞ்சம். எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? வாடி, சும்மா தான் கூப்பிட்டேன், கூப்பிடக்கூடாதா உன்ன? வந்துட்டேன், சொல்லிடி அக்கா, என்ன ஆயிட்டு? எதுக்கா? இதுக்கு தான். ஏடி அக்கா நாய, எதுக்கிட்டே அடிக்க? உண்மையதானே சொன்னேன். நேத்து புள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? சோகமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அலைஞ்சலாடி. பேசினதுக்கு கூட சரியா பேசவே இல்ல. நீ பட்டால போய்கிட்டே இருந்த, அதுக்கு தான் அம்மா கிட்ட சொன்னேன். அப்படி அதுக்குன்னு நீ என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க அம்மா கிட்ட? அம்மாவா கோயிலுக்கு எங்கேயாச்சும் போய் மந்திரிக்கலாம் சொல்லி கூப்பிடுதாங்க. ஏடி அக்கா, அப்படியா? பண்ணுதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கவா செய்தா? இப்போ உன்னை கொல்ல போற பாருடி இப்போ. போடி அக்கா, நீ அடிக்க வர தண்டி நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், போடி. எடி ஷாலினி, நின்னு ஓடாதா. போடி யாழினி, நீ அடிக்க வருவ, நான் ஒரே இடத்துல நின்னுட்டு இருப்பனோ, போடி. இதோ வரேன்டி உனக்கு. அம்மா, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? உள்ளத தானே சொன்னேன். இவ எதுக்கு என்ன இப்படி துரத்தி வரா? எடி ஷாலினி, நின்னு இப்போ ஓடாதா. போடி இவளே. நின்னுடி சாலினி. ஏய் ஷாலினி, என்ன ஆயிட்டு? எதுக்கு இப்படி ஓடி வர? அதுவா, ஒரு நிமிஷம் இருங்க, மூச்சு விட்டுக்கிடுது. ஹே ஷாலினி, என்ன ஆயிட்டு? பொறுமையா இரு. எடி சாலினி, இப்போ ஒழுங்கா நின்று, இல்லைன்னா நான் வந்து கொன்றுவேன் உன்னை. அதுவா அர்ஜுனத்தா, அது வேற ஒண்ணு இல்ல. அந்த வரது பாருங்க பேய், அவளுக்கு பயந்து தான் நான் ஓடுதேன். ஏ ஷாலினி, பாத்து போ, விழுந்துட்டு போயிடாத கீழே. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் விழ மாட்டேன். ஏய் யாழினி, சாலினி, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஒண்ணு இல்லம்மா. ஐயோ ஐயோ, இவங்களா? ஒரு ஐயோ, இவங்க மேல போய் இடிச்சிட்டேனே. ஏய் யாழினி, சாலினியை கூப்பிட்டுட்டு வா, லேட் ஆகுது பாரு. இதோ வந்துட்டோம். எங்க கிளம்புறாங்க? ஏய் யாழினி, ஒரு நிமிஷம் நின்னு. ஹலோ அர்ஜுனத்தா, ஒரு நிமிஷம். என்ன எங்க அக்கா கூட்ட மாதிரி இருக்கு, எதுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா தாயே. சரி, எங்க போறீங்க எல்லாரும்? அதுவா அதுவா அது சஸ்பென்ஸ். ஏ ஷாலினி, நீயாவது சொல்லிட்டு போயே, எல்லாரும் ஏன் இப்படி ஓடுறீங்க? எதுக்கு வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போக வேண்டியது தானே. ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க? எல்லாரும் எங்க போறாங்களா? அதுவா, ஏன் அவங்க உன்கிட்ட சொல்லலையா? ஏய், அது தெரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்? சரி அர்ஜுனனா, அவங்க என்ன சொன்னாங்க உன்கிட்ட? அவங்க தான் ஒண்ணுமே சொல்லலையே, 2 பேரும் ஓடிட்டாங்களே. அப்படியா? அப்ப அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏ பவி, நீயுமா? ஒழுங்கா நின்னு பதில் சொல்லிட்டு போ. போ போ, அதான் சொல்ல முடியாது, நீயே கண்டுபிடிச்சுக்கோ முடிஞ்சா. என்ன நடக்கு இங்க? தாத்தா, தாத்தா எங்க இருக்கீங்க? என்னடா அர்ஜுன், இங்கதான் இருக்க ரூம்ல. வா, எதுக்கு கூப்பிட்டு இருக்க? இரு தாத்தா, இதோ வரேன். டேய்,
எதுக்குடா கத்துக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? தாத்தா யாழினி சாலினில எங்க போறாங்க? இப்போ உனக்கு அது எதுக்குடா? அவங்க எங்கேயும் போயிட்டு போறாங்க, உனக்கு என்ன? தூங்க வேண்டிய நேரத்துல இவன் வேற வந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா வேணும் உனக்கு? ஏ அர்ஜுன், வேணா வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருக்கு, கறிலாம் எடுத்திருக்குடா, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வேணா போடா. நீ வேற ஏன் தாத்தா நேரங்காலம் புரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா, ஆமா, எனக்கு தானே, எனக்கு ஒண்ணும் புரியாது. அம்மா, இவன் என்னோட விளைஞ்சவம்ல, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். போடா. உன்கிட்ட வந்து கேட்க வந்தேன் பாரு. தாத்தா சொல்லு தாத்தா, எங்க தாத்தா போறாங்க? என்கிட்ட வந்து அப்ப எதுக்கு கேட்க? போடா வெளியில. நான் கொஞ்ச நேரம் கண்ணை சாச்சு தூங்க போறேன். போடா. தாத்தா போதும், ரொம்ப பொறுமையை சோதிச்சு பார்க்காத, சொல்லு தாத்தா. இவன் யாருடா? கோட்டிக்கார பை வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான். போ, நீ ஒன்னும் சொல்லண்டா, நானே கண்டுபிடிச்சுக்கிடுதேன். போ தாத்தா. சரி சரி, கோவப்படாதடா. எங்க போறாங்க? ஒரு பக்கம் போகல. நான் தான் பவிட்ட சொன்னேன், நம்ம ஊரெல்லாம் சும்மா சுத்தி காமிச்சிட்டு வாமா அப்படின்ட்டு. பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதான் கூட்டிட்டு போயிருக்கா பவி. இத சொல்லதுக்கு உனக்கு என்ன செய்யுது? நீ என்கிட்ட சொல்லியிருக்கடி தானே தாத்தா, நான் எங்கேயாச்சும் கூட்டி போயிருப்பேன்ல. நீ ஏன் கூட்டு போக மாட்ட? உன்கிட்ட சொன்னா எனக்கு தெரியாது உன்னை பத்தி. யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு தெரியாமையாடா இருக்கு. அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லல முதல்ல. போ தாத்தா, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிடுதேன் எங்க இருக்காங்கன்ட்டு. போடா, நான் தூங்க போறேன். அதான் உன்னை பத்தி தெரிஞ்சது தானே, கல்லப்பே தானே, நீ போய் தேடி கண்டுபிடி போ. ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ